சுடர் செஞ்சிருக்கக்கூடிய தப்புக்கெல்லாம் சேர்த்து இப்போ ஜெயிலுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பா ஆயுசுக்கும் வெளியே வரவே முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய தப்புகளெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இதுல நம்ம ரேணுகா மாதிரியே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம விஜயோ இல்ல இந்த நிஷாவோ இல்ல இந்த உண்மையான ரேணுகாவோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் தான் ரேணுகா மேல அவ்வளோ பெரிய பாசத்துல இருந்துட்டு இருப்பாங்க. அதாவது இந்த கதிரேசனாச்சு இந்த மாதிரி என் பொண்ணு மாதிரியே இருக்கா, இவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நினைச்சா மட்டும்தான் உண்டு இந்த சுடரை காப்பாத்துறதுக்கு. இல்ல அப்படின்னா கண்டிப்பா இந்த சுடரால தப்பிக்கவே முடியாது. இனிமே என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இந்த சுடர் வேற வழியே இல்லாம ஆயுள் முழுக்க ஜெயில தான் தன்னோட வாழ்க்கை எல்லாத்தையுமே கழிக்கணும். அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் எங்க நடக்கும். வேற ஆப்ஷன் எதுவுமே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே சின்ன ஆப்ஷன் கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அடுத்தடுத்து எல்லாமே சூப்பராகவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் இந்த சுடரோட போனை எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த போன் மூலியமா அடுத்தடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதோ ஏது பிரச்சனை வரப்போகுதோ அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடர் பயங்கரமான ஒரு பிரச்சனையில இருந்துட்டு இருக்கா. ஐயோ முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அதுவும் இல்லாம ரகு வேற இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு போன் பண்ணுவானே, அப்படி போன் பண்ணி விஜய் கிட்ட ஏதாச்சும் பேசிட்டா அவ்வளவுதான் நம்ம கதை கந்தலாயிடும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. அதுவும் இல்லாம இந்த சுடர் எப்படியாச்சும் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அந்த ரகுக்கு போன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அந்த ரகு போனை எடுக்கிறது கிடையாது. ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இவங்க எல்லாருமே, அதாவது நிஷா எல்லாம் கேக்குறாங்க, எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க, எதுக்காக இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா இந்த சுடர் நாளைக்கு கல்யாணம் கரெக்டா நடக்குமா இல்லையா அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது உண்மையான ரேணுகாவா இருந்தா கண்டிப்பா இவ்வளவு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு விஜயும் பாசமா இருப்பாரு உண்மையான ரேணுகாவா இருந்தா. விஜய்க்கு உண்மை தெரிஞ்சதோ தெரியலையோ, ஆனா அவரோட மனசுக்குள்ள வெறும் பிளாங்கா தான் இருந்துட்டு இருக்கு. இவன் நம்மளோட பொண்டாட்டி, இவளோட கழுத்துல தாலியை கட்டணும், இது மட்டும் தான் நம்ம விஜயோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க தவிர இங்க இருக்கக்கூடியது உண்மையிலேயே ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்ல. இவங்க எல்லாருமே சொல்றாங்க அப்படின்றதுனாலதான் விஜயும் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். இதை பத்தின டீடைல்ஸ் அந்த அளவுக்கு மிக பெருசா இல்ல. அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி, அதாவது மல்லி அதாவது மனோகர் இவ்வளவு சூப்பரான டேலண்டடான ஒரு விஷயத்த செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. மனோகர் செஞ்ச ஒரு வேலையால கடைசியில விஜய் இந்த சுடர் யாரு என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சு கடைசியில எப்படி சுடரோட முகத்திலேயே கிழிச்செறிகிறாங்க அப்படின்ற ஒன்னதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த சுடர் அவ்வளவு பயந்துகிட்டு இருக்கா, ரகு போன் பண்ணிடுவானோ அப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா ரகுவோட போன் கால் வரல. ஆனா வேற ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்னால கண்டிப்பா விஜய்க்கு சந்தேகம் வரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம விஜய் குணாவை பாக்குறதுக்காக நேரா சைட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அடுத்தடுத்த வேலை பெண்டிங் இருக்கு. ஏதோ கல்யாணம் பண்ற மாதிரி இங்க இந்த கல்யாணத்தை சந்தோஷமா கொண்டாடுற மாதிரியும் நம்ம விஜய் இல்ல. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். விஜய்க்கு இதுல உடன்பாடே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். வேற வழி இல்லாம தான், அதாவது இங்க இருக்கக்கூடியது ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட மனசுக்குள்ள ஆழமா பதிச்சுக்கிட்டாரு. மத்தவங்களும் பதிய வச்சுட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தன்னோட வேலை என்ன, அந்த ப்ராஜெக்டை நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக விஜய் அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு சின்சியரா யாருமே பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம விஜய்க்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா அடுத்தடுத்து அவரோட கெரியர்ல ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போக போகுது. இந்த ஒரு ப்ராஜெக்டை நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அதே சமயத்துல இப்ப என்னாச்சு, அதாவது விஜய் அவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாத்தையுமே செஞ்சாங்க. அதுவும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய ஒரு சுடரை கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதாவது நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி. ஆனா பாசம் அப்படின்ற ஒரு வலையில வந்தா யாரு ஏமாத்தினாலுமே கூட அந்த ஒரு விஷயம் தெரியாது அப்படின்றது. இதுல அது பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாருமே சமம் தான் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி மனோகர் ஒரு ஆடியோ அனுப்பிச்சு விடுறாங்க. அதாவது வேற யாரோ பேசுற மாதிரி, இந்த மாதிரி நான் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது, நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லி என்னென்னமோ சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. அந்த ஒரு ஆடியோ தான் உண்மையிலேயே விஜயோட மனசுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கொடுக்க போறது. அதாவது விஜய் கிட்ட அந்த போன் இருக்கு, யாருக்கிட்ட இருந்தும் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மெசேஜை கிளிக் பண்ணி அதுல என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ரேணுகாவே இப்ப யாருன்னு என்னன்னு சொல்லிட்டு இத்தனை நாளா அவளுக்கே தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு மெசேஜை போடக்கூடிய ஆள் யாரா இருக்கும், என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா
இதுவரைக்கும் நம்ம மல்லி சொல்றத பத்தி விஜய் யோசிச்சு பார்க்கல. அதாவது மனோகர்லாம் வந்து ஏதோ முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மல்லி அவங்க கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற மாரி வந்து நினைச்சு இத கொஞ்சம் கேர்ஃபுல்லா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ விஜய்க்கு இந்த ஒரு விஷயத்தினால கொஸ்டின் வந்து வரப்போகுது. அதாவது இந்த ஆடியோவ இந்த ரேணுகா கேட்டாங்க அப்படின்னா, ரேணுகாவுக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் உருவாகும். அதாவது இத யாரு பண்ணியிருப்பாங்க? என்ன ஏது? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு முன்னாடி விஜய் இந்த ஆடியோவ வந்து கேட்டுறாரு. இப்போ விஜய்க்கு பயங்கரமான கோவம். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. அதாவது கொஞ்சம் இப்போதைக்கு அவரோட மனசுக்குள்ள குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது எதுக்காக வந்து இந்த மாரி வந்து சொல்லணும் அப்படின்ற மாரி. ஆனா அந்த மெசேஜ்ல சுடர்ன்ற வார்த்தைய மட்டும் போட்டு விட்டுருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே சிறப்பான சம்பவமாவே இருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு அப்படின்னா, உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா இப்போ விஜய் இருந்துட்டு அந்த ஆள் யாரு? எதுக்காக நான் இல்லாம இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. கண்டிப்பா நான் அந்த கல்யாணத்துல இருப்பேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அவங்களுக்கும் ரேணுகாவுக்கும் என்ன சம்மந்தம்? இப்படிதான் வந்து அந்த ஒரு டீட்டெயிலிங் போது. கடைசியில நம்ம விஜய் இந்த சுடரோட ரகசியத்த எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போறாரு. கடைசியில இந்த சுடர கழுத்துல கத்தி வச்சு மிரட்டுனா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.